ஊருக்குள்ள சாமி சாட்டினோடனே அந்த 8 நாள் முன்னாடி சாமி சாட்டுவாங்க. அப்ப இருந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்ல இருந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோயில் முன்னாடி பெண்கள் எல்லாரும் ஒண்ணா கூடி கும்மி பாட்டு பாடி கும்மி அடிப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அதை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே முக்கியமா ஆண்கள்லாம் வந்து ரவுண்டு கட்டி நிற்பாங்க, அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த கடைசி 3 நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வந்து கொடியேற்றுவாங்க. காலையில் கொடியேற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த நடுராத்திரியில் சாமியை தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாமி முன்னாடி தீ பந்தம் பிடிச்சிருப்பாங்க. அந்த தீ பந்தத்தில் அந்த சாமியோட அழகை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். அந்த அம்மன் வந்து ஜொலிப்பாங்க அப்படியே அந்த தீ பந்தத்தில், அந்த நள்ளிரவில் அந்த வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க அம்மன். 2வது நாள் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மாவிளக்கு எடுப்பாங்க. அதுக்காக தப்பு மேளத்தோடு போய் அழைச்சிட்டு வருவாங்க அவங்க மாவிளக்கு எடுக்கிற பெண்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிறு சிறு கலாட்டாக்கள், கேலி கிண்டல்கள் எல்லாம் நடக்கும் அங்கே. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கலை நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ஊருக்குள்ளே திருவிழா வரப்போகுதுனாவே அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி திருவிழாக்கள் வரும்போது அப்போ தான் எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் ஒருத்தரை பார்த்துக்க முடியும், சந்தோஷங்களை பகிர்ந்துக்க முடியும். 3வது நாள் காலையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இளந்தாரி பசங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்த நாள். ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டுடன் அம்மன் பூஞ்சோலை அடைதல்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நீராட்டுடன் அப்படின்னா இந்த முறை மாமன்கள் முறை பெண்கள் வந்து அவங்கவுங்க முறை உள்ள மாமன் மேலேயோ இல்லை பெண்கள் மேலேயோ மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள் பூசி விளையாடுவாங்க. அந்த மாதிரி அம்மன் பின்னாடி அந்த மாதிரி மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடிக்கிட்டே கொண்டு போய் அம்மனை வந்து அந்த பூஞ்சோலையில் அந்த சாமியை வந்து தண்ணியில் இறக்குவாங்க. அது அவ்வளோ ஒரு கேலியும் கிண்டலுமாக அவ்வளவு சந்தோஷங்களும் சில சமயம் சண்டைகளும் கூட நடக்கும். ஆனாலும் அதையும் சமாளித்து எல்லாம் நல்லபடியாக கொண்டு போய் அந்த அம்மனை வந்து இறக்குவாங்க, அந்த தண்ணியில் வந்து இறக்குவாங்க. இதோட பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சுது. ஆனால் திருவிழாவுக்கு வந்தவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, திருவிழாவுக்கு வராதவங்க எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க பாருங்க. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை வர்ற திருவிழா, அதுக்கு நம்ம வர முடியலையே அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி என்னால் இந்த வருஷம் போக முடியலை, நீங்களும் அதே மாதிரி உங்கள் ஊர் திருவிழாவுக்கு போக முடியாமல் வருத்தப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊரில் அந்த திருவிழா நடக்குது, என்ன மாதிரியான திருவிழா, உங்கள் ஊரில் எப்படி நடக்கும்ன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.